நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிக்கும் இந்த களத்தில் நாம் இன்றைக்கி பேச போகிறது பட்டாசு ஆலை விபத்தால் பறிபோகும் உயிர்கள், வேடிக்கை பார்க்கும் விளம்பர அரசு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வெடி விபத்து தமிழ்நாட்டில் ஒரு படுகொலைகளாகவே நடக்கிறது. இந்த விவகாரத்தை குறித்து ஒரு அரசியல் கட்சி சொன்னாங்க, இது விபத்து அல்ல, இது படுகொலை என்றது பாரதிய ஜனதா ஒரு 6-7 மாதத்திற்கு முன்பு. இப்போ இது என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, இந்த விபத்தை குறித்து அதிமுகவினுடைய பொதுச் செயலர் அம்மையார் சசிகலா அம்மா ஒரு அறிக்கை மட்டும் இல்லை, அறிக்கையில் அவருடைய பதிவை, எண்ண ஓட்டத்தை, மன கஷ்டத்தை, தமிழ் மக்களுடைய துயரத்தை அவர் தன் பக்கத்திலே வலைதளத்திலே பதிவு செய்திருக்கிறார். சசிகலா அம்மா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மாதிரியாக ஒரு மோசமான நடவடிக்கைகள் நடக்கின்றது. குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் செங்கமலப்பட்டி சேர்ந்த இடத்திலும் கூட ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் பயங்கரமான அளவில் காயமடைந்து 9 நபர்கள் உயிரிழந்திருக்கிற சம்பவத்தை சுட்டி காட்டிய அவர், அதை போன்று விழுப்புரம், மரக்காணம் போன்ற பகுதிகளிலும் இந்த நிகழ்வுகள் நடக்கின்றது. இதற்கெல்லாம் திமுக அரசு என்ன செய்திருக்கிறது என்ற கேள்வியை திருமதி சசிகலா எழுப்பியிருக்கிறார். தொழில் நிறுவனங்கள் இருக்குது, குடோன்கள், பட்டாசு தயாரிக்க ஏற்பட்டு அந்த மாதிரியான குடோன்களில் அதிக ஏழை எளிய சாமானிய தொழிலாளர்கள் தான் உயிரிழக்கிறார்கள். அவருடைய அந்த குறிப்பை ரொம்ப கவனிக்கணும். இதையெல்லாம் அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்புறம் மேலும் அம்மையார் சசிகலா சொல்கிறாங்க, இதற்கென்று ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ரெட் அலர்ட்டு, எல்லோ, ஆரஞ்சுலாம் இதெல்லாம் சொல்லுகிறதா இந்த திமுக அரசு, அல்லது என்ன நடக்கிறது, இப்படியெல்லாம் தொடர்ந்து பரிதாபமாக உயிர் போகிறதே என்று அவர் சுட்டிக்காட்டி, உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களின் மீது அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அரசு இந்த மாதிரி விவகாரங்களை செய்யாது என்பதை அவருடைய மனத்தாங்கள் மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி கடும் பாதிப்படைந்து வருகிறார்கள். திமுக தலைமையிலான அரசு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து எஞ்சியிருக்கும் காலத்திலாவது தமிழ்நாட்டு மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறுகிய மனசோடு தன் பதிவு செஞ்சிருக்கிறார். இப்போ நாம் இது குறித்து அவருடைய கருத்து ஒரு பக்கம், மக்களின் வேதனைகள் ஒரு பக்கம், இதையெல்லாம் பேச போகிறோம். ஏன் இப்படி பட்டாசால அடிக்கடி துயரங்கள் நடக்குது? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2023 எப்படி நடந்திருக்கு, இன்றைக்கு ஆரம்பித்த மே மாதம் இப்படி நடக்குது. இதுக்கெல்லாம் ஏன் இந்த அரசு முன்னெடுக்கவில்லை? அரசியலில் வெற்றி பெறுவதை மட்டும் ஒரு முதலமைச்சர் கான்சன்ட்ரேஷன், அதாவது அவருடைய கருத்துக்கள், அவருடைய ஆழமான சிந்தனைகள் இருந்தால் மக்களை யார் பாதுகாப்பது? கேட்போம். இதுதான் இவ்வளோ நாளும் நம்ம தொடர்ந்து தேசிய அரசியல் பேசுகிறோம். தமிழ் மக்களுடைய இந்த அனர்த்தத்தை குறித்து யாரும் வெளியிடாத ஒரு கருத்தை சசிகலா அவர்கள் இன்றைக்கு விவாத பொருளாக ஆக்கியிருக்கிறார். உண்மையிலேயே மாறி வரும் களச்சூழ்நிலையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் அதை அவதானிக்கின்றேன். ஒரு பத்திரிகையாளராக இது குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர், திராவிட இயக்க ஆய்வாளர் ஐயா துரைக்கருணா அவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயா வாருங்கள். அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன், பேரிடர் மேலாண்மை நிபுணர் பிரபுகாந்தி இன்னும் சற்று நேரத்தில் எம்மோடு இணைய இருக்கிறார். சிபிஎம்மினுடைய மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் பாலசுப்ரமணியன் அவர்கள். துரைக்கருணா, இப்போது சசிகலா அம்மா சொல்லும்போது இந்த உயிர்களுக்கான மதிப்பு, அவ்வளோ பாவப்பட்ட மக்கள், இதில் என்ன, நான் அந்த இறந்து போகிறதோடு இல்லை துரைக்கருணா சார், அந்த குடும்பமே சீலடைந்து போகும், பிள்ளைகளெல்லாம் அனாதைகளாக்கப்பட்டுவாங்க. அப்போ அரசு இதில் கவனம் செலுத்தலை. இது இன்னும் வாதத்துக்காக நடத்துறதில்லை, உளப்பூர்வமாக அவருடைய அறிக்கையினோடு நம்ம பார்க்குறோம். இது சொல்லுங்கள் சார், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அண்மை காலமாகவே இந்த பட்டாசு ஆலை விபத்து, இதை தாண்டி வெடி விபத்துக்கள், கிணறு தோன்றதுக்காக மற்ற பகுதிகளில் கல்குவாரிகளில் இது மாதிரியான வெடி விபத்துக்கள் அடிக்கடி நடக்கிறது, உயிர் சேதம் ஏற்படுகிறது என்பது உண்மையிலேயே கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். சிவகாசி பகுதியை பொறுத்தளவில், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியை பொறுத்தளவில் அங்கு ஏராளமான பட்டாசு தொழிற்சாலைகளும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளும் பட்டாசு கடைகளுமே அங்கே நூற்றுக்கணக்கில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த தொழில் நடைபெறுகிறது.
பல லட்சக்கணக்கான ஒரு சாதாரண ஏழை எளிய கூலி தொழிலாளர்கள் தான் இருக்காங்க. அதான், பெண்கள் குழந்தைகள் கூட அங்கே அதிகமாக இதில் ஈடுபட்டுகிறார்கள். இப்போ இது என்னென்னா, அரசாங்கம் செலுத்த வேண்டிய கூடுதல் கவனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடைவெளி ஒரு பட்டாசு ஆலையுமே ஒவ்வொரு அறைகளுக்குமே தேவையான இடைவெளி வேண்டும். அதே மாதிரி 2 பேர் 4 பேர் ஒரு அறையில் வேலை பார்க்கணும் அப்படின்னா அங்கே 8 பேர் 10 பேர் வேலை பார்க்குற சூழல் இருக்குது. இப்போ அதிகாரிகள் இது மாதிரி ஒரு விபத்து நடந்த உடனே 1 நாள் 2 நாள் போய் பார்க்குறாங்க, அதோட விட்டுறாங்க. தொடர் ஆய்வுகளை மேற்கொண்டு தொடர்ந்து இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது, நடைபெறுவதை தடுக்க வேண்டும். ஏன்னா ஏராளமான உயிர் பலி ஏற்படுகிறது. மிக சாதாரண அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள். அவர் என்ன சம்பளம் கிடைக்கும்? 250 300 ரூபா கிடைக்கும். ஆமாம், 300 குறைந்தபட்ச கூலியில் தான் இருக்கிறாங்க. எனவே மிக ஆபத்தான தொழில் இந்த தொழில். அப்போ இந்த ஆபத்தான தொழிலில் ஈடுபடுபவர்களை பாதுகாப்பதற்கு அரசுக்கு கூடுதல் கடமை இருக்கிறது. அதை அவர்கள் சரிவர செய்யவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. என்னன்னா, நீங்க பாலத்தை கட்டுங்க, வெளிநாட்டோட ஒப்பந்தம் போடுங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் கேட்குற பதில் சொல்லுங்க. மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி கிராமப்புறத்திலேருந்து வரணும். ஏழை எளிய மக்களுடைய பாதுகாப்பு, அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய உயிர், அவருடைய ஜீவனாடி கண்ணியத்தை காப்பாற்றி தான் நீங்கள் எங்கே போகணும்? அமெரிக்காவோடும் அண்டார்டிகாவோடும் ஒப்பந்தம் போடணும். இப்போ நான் கேட்குறது, தமிழ்நாட்டுடைய தென்பகுதி விருதுநகரில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் அக்டோபர் மாதம், பிப்ரவரி மாதம் மயிலாடுதுறையில் 4, கிருஷ்ணகிரியில் 14, அரியலூரில் 13, விருதுநகரில் 13 ஆக ஒட்டுமொத்த சிவகாசியை சேர்த்து 44 பேர் ஒரு வருஷத்தில் பலியாயிருக்காங்க. எப்போ? கடந்த 23ல். இன்னைக்கு 24ல் இப்போ எவ்வளோ பேர்? 9 பேர். அப்போ இதுக்கு என்ன சார் அந்த அரசும் மாவட்ட நிர்வாகமும் செய்யுது? அதுதான், அதாவது இந்த பட்டாசு உற்பத்தி செய்கிற இடங்கள், பட்டாசு விற்பனைக்காக வைத்திருக்கிற கடைகள், இதில் உரிய பாதுகாப்பு, அவர்களுக்கு உரிய உரிமம் பெற்றிருக்கிறார்களா அப்படிங்கிறத கண்காணித்து, எப்போவாது விபத்து நடந்தால் மட்டுமே அங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இல்லாமல், இது தொடர்புடைய அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவராகட்டும் எஸ்பி ஆகட்டும், அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து இது போன்ற விபத்துகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இன்னொன்று, இந்த விபத்து நடைபெற்ற உடனடியாக அந்த காயமடைந்த தீக்காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க கூட போதிய தீக்காய சிகிச்சை பிரிவுகள் அதிகமாக இல்லை அப்படிங்கிற அந்த மாவட்டங்கள், அந்த பகுதிகளில் அதிகமாக இல்லை அப்படின்னு மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த தீக்காய சிகிச்சை பிரிவுகளுக்கு சிறப்பு மருத்துவர்கள், சிறப்பு பிரிவுகள்லாம் கொண்டு வந்தாங்க. அது அப்படியே இருக்குது. அது அடுத்தடுத்து அதை டெவலப் பண்ணி கொண்டு போகல, உரிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவில்லை அப்படிங்கிற. இப்போ சிவகாசி பகுதியில் ஒரு பெரிய அளவில் விபத்து இருந்ததுன்னா சிவகாசியில் விருதுநகர், அதை தாண்டி இன்னும் கூடுதலாக காயப்பட்டவர்களை கோயில்பட்டி, மதுரைன்னு கொண்டு போகிறாங்க. அதிகமான தீக்காயம் படைந்தவர்களை அந்த பகுதியில் அங்கேயே சிகிச்சை அளித்தாதான் உடனடியாக அவர்களை காப்பாற்ற முடியும். அவங்கள நீங்கள் கோயில்பட்டிக்கு, விருதுநகருக்கு, மதுரைக்கு கொண்டு போகிற போதே இந்த சாவு எண்ணிக்கை என்பது இந்த ரத்தம் இழப்பீடாக இருக்கும். ஆமாம், தீக்காயத்தினுடைய அந்த சதவீதம் அதிகரிக்கும். பயணத்தின் போது அவர்களுக்கு பெரிய ஒரு ரொம்ப உயிர், சொல்லி பரிதுவைப்போடு அந்த உயிர் போயிடும். அதுதான் பெரிய விஷயம். அதனால தான் இந்த சம்பவங்களை, பல்வேறு சம்பவங்களை எல்லாம் குறிப்பிட்டு எவ்வளோ பேர் இறந்தார்கள், எவ்வளோ பேர் காயமடைந்தார்கள் என்று சொல்லி குறிப்பிட்டு அதை கடைசி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த அரசு, தமிழக அரசு அலுவலர்கள் அடங்கிய ஒரு குழுவை நியமித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பட்டாசு தயாரிக்கும் தொழில் நிறுவனங்கள், குடோன்கள் ஆகியவற்றில் முறையான ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள ஏழை எளிய சாமானிய தொழிலாளர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த திமுக தலைமையிலான விளம்பர அரசை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு மரியாதைக்குரிய சொல்லியிருக்கிறாங்க. சரியான முறையான வழிகாட்டுதலுக்குரிய ஒரு அறிக்கையாக தான் இதை பார்க்குறோம். என்னன்னா, நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கடந்த 3 ஆண்டுகள்லேயே ஏராளமான விபத்துகள் 2021, 22, 23ல் உங்களுக்கு சொன்னேன். ஆமாம், கிருஷ்ணகிரியில் கர்நாடகா மாநிலத்தில் 14 பேர் சார், 22 அக்டோபரில். அரியலூர் மாவட்டம் வெட்டியூரில் 13 பேர், 23 அக்டோபரில். 2024 பிப்ரவரியில் இன்னைக்கு 16, 17 விருதுநகர் வெம்பக்கோட்டையில் 10 பேர். அது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாம் இப்போ இன்னைக்கு இப்போ அதான் 9 பேர். இது கடந்த விருதுநகர் அந்த எஸ்பி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குறார். கடந்த 2-3 நாளுகளில் ஒரு 60 வருஷம் 50-60 பேர் ஒரு ஆட்சியில் இறந்துகிட்டு இருந்தா 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இருக்கிறது. அப்ப இதை இந்த அரசு கூடுதல் கவனம் செலுத்தி
இதை தடுக்காவிட்டால் உண்மையிலேயே இந்த ஏழை எளிய பாமர மக்களின் மீது இந்த அரசுக்கு அக்கறை இல்லை என்பதை வெளிப்படுத்தும். அதற்கான முயற்சிகளை அரசு உடனடியாக தொடங்கணும். தீக்காயம் சிகிச்சை காயத்தின் அளவு இந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு கூடுதலாக அந்த குடும்பத்தினுடைய வருமானமே ஒரு தாய் தான் போவாங்க, 2 குழந்தைங்க இறந்துருவாங்க, தாய் இறந்துருவாங்க. தந்தை தாய் இழந்து போயிட்டு அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க, தந்தை மறுகல்யாணம் முடிச்சு அந்த குழந்தையுடைய வாழ்க்கை, அதுதான் இது நினைக்கும் போது அதனால இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மிக அதிகமான நிதி கொடுத்து உதவித்தொகை நிதித்தொகை கொடுத்து அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளா இருக்கு. நம்ம இது ஒரு இறைப்பணியா தான் அந்த நிகழ்ச்சியை நான் பாக்குறேன். நிச்சயம் கேளுங்க, மற்றவங்க எல்லாம் வேற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது அரசுக்கு எத்தி வைக்கிறோம். அப்புறம் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அதோடைய ஒரு இன்வால்மெண்டோடு மக்களுக்காக நாம அதை நினைக்கிற துரைக்கண்ணா சார். நிச்சயமா நிச்சயமா இது அரசு கண்டிப்பா செய்யணும். அம்மையாருடைய இந்த அறிக்கை ஒரு மன ஆறுதலை தமிழ் சமூகத்துக்கு கண்டிப்பா தரும். அதுவும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற போது நமக்காக பேசுவதற்காக ஒரு ஆளுமை இருக்கிறார்களோ, மக்கள் இருக்கிறார்களோ என்னது என்ன ஓட்டத்தை நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். நிச்சயமாக அரசு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு. வில்சன் சார் நீங்க சொல்லுங்க. இந்த பட்டாசு ஆலை அப்படின்றதே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே கூட 2வது பெரிய யூனிட் இருக்கிறது தமிழ்நாடு தான். முதல்ல சீனாவில் இருக்குது, அதுக்கு அடுத்து தமிழ்நாடு, சிவகாசி. ஆமாம், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் பேர் அதில் வேலை செய்கிறாங்க. தென்காசி 7 லட்சம். ஆமாம், 7 லட்சம் பேர். கிட்டத்தட்ட 1500 யூனிட்டுகள் இருக்குது, தயாரிப்பு தொழிற்சாலைகள் இருக்கிறது. அதில் அனுமதி பெற்ற தொழிற்சாலைகள் 1000 கிட்ட தான் இருக்குது. ஒரு 500 அனுமதி பெறாத தொழிற்சாலைகள் அப்பப்போ நடக்குது, மூடுறாங்க, திருப்பி நடக்குது, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த தொழிலை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலாக, ஒரு நவீன தொழிலாக நினச்சி அரசாங்கம் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படின்றது தான். அதுக்கு ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட தான். இந்த கை பாருங்க, அதில் அவங்க சாப்பிட்றதுல கந்தக படிவங்கள், ஒரு ஒரு க்ளவுஸ் கூட இல்லாத, எதுவுமே அடிப்படை தேவைகள் எதுவுமே இல்லை. ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, கடந்த தீபாவளிக்கு முன்னாடி 2023 அக்டோபர் 17ஆம் தேதி 2 இடத்துல சிவகாசியில் நடக்குது. 15 நிமிஷம் வித்தியாசம். கரெக்ட். 2 இடத்துல. ஆமாம், சிவகாசி அருகே ரெங்கப்பாளையம் புதுப்பட்டின்ற கிராமத்தில். எக்ஸாக்ட்லி. ஆமாம், 1 மணிக்கு மத்தியானம் விபத்து நடக்குது. 12 பெண் தொழிலாளிகள், ஒரு ஆண் தொழிலாளி, 13 பேர் கருகி இறந்துடுறாங்க. 15 நிமிட இடவயசில் சிக்கநாயகன் பட்டியில் மீண்டும் வெடிக்குது. அங்கே வெடித்து அங்கே ஒரு பெண் பலி. இப்போ இதெல்லாம் போய் பார்க்குறாங்க, அவங்ககிட்ட பேசுகிறாங்க, நிவாரணம் கொடுக்குறாங்க, நடவடிக்கை எடுப்போன்றாங்க, அதோடு முடிஞ்சு போகுது. அடுத்த 6 மாதம் கழிச்சு 15-40 பேர் சாகுறாங்க. இப்போ என்னென்னா 3 வகையான பட்டாசுகள். ஒன்று நம்ம தயாரிக்கிற கஸ்டமரி பட்டாசு, அது பொட்டாசியம் நைட்ரேட்டு வச்சு செய்யுது. பசுமை பட்டாசுகள்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணும். பசுமை பட்டாசுகள் போது பேரியம் நைட்ரேட்டை வச்சு செய்கிற பட்டாசுகள். அந்த பசுமை பட்டாசுகளுக்கு அரசாங்கம் எந்த அளவுக்கு நிதி உதவி செய்திருக்கிறது. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணோம்னா அந்த மக்களுக்கு லாபம் பெரிய அளவில் கிடையாது. ஏன்னா சீசனல் பிஸ்னஸ் தான் இது. அதற்கு மற்ற நேரத்தில் பெரிய அளவில் வியாபாரம் இருக்குது, எக்ஸ்போர்ட்லாம் இருக்குங்களா? எக்ஸ்போர்ட் இருக்குது, ஆனால் பெரிய அளவில் இருக்காது. அதுதான் 10ல் 1 பங்கு தான் இருக்கும். ஆனால் தொழிலாளிகளுக்கு டெய்லி கொடுத்தாகணும், அவங்களுக்கு வேலை கொடுத்தாகணும். அந்த மாதிரி நிலைமையில இருக்கு. அவங்களும் இதை உற்பத்தி செய்து ஆண்டு ஒரு முறை தான் சந்தைப்படுத்துறாங்க. ஆண்டு ஒரு முறை அரிசி மிளகாய் பருப்பு மாதிரி கிடையாது. அதுதான் கஷ்டம். இதில் அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அரசாங்கம் ஒன்று அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி கொடுக்கணும். இன்றைக்கு இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிக்கெல்லாம் நீங்கள் டைடல் பார்க்கு, அந்த பார்க்கு, இந்த பார்க்கு வைக்கிறீங்களா? அப்போ சிவகாசியில் இவ்வளவு பெரிய ரெவன்யூ வரக்கூடிய சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு அவங்களுக்கு பேட்டையோ தொழிற்பேட்டையோ தொழிற்பூங்காவோ அமைச்சு கொடுத்து அவர்களுக்கு தேவையான இடங்கள் கொடுக்குறீங்களா? இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா PSOன்னு இருக்குது, பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன். இங்கே அனுமதி வாங்கினா தான் நீங்கள் ஒரு தொழிற்சாலை வைக்க முடியும். அந்த தொழிற்சாலைக்குரிய கைட்லைன்ஸ் என்ன இருக்குதுன்னா, அந்த கைட்லைன்ஸ் எல்லா தொழிற்சாலையும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு இந்த அரசாங்கம் அதை பார்ப்பதே கிடையாது. ஏனென்றால் இப்போது கெமிக்கல் மிக்சர் தேவையா, ஒரு நாளைக்குள்ள மிக்சர் தான் அங்கே வைக்கணும். மரத்துக்கடியில் நீங்கள் பட்டாசு தயாரிக்கக்கூடாது, மரங்களுக்கு கீழே இரவு நேரத்தில் பட்டாசு தயாரிக்கக்கூடாது.
அதே போல் அந்த பட்டாசு காய வைக்கிற இடம் வந்து தயாரிக்கிற இடத்துலேருந்து தொலைதூரமாக இருக்க வேண்டும். அடுத்தது பட்டாசு உள்ள இடத்துல வாகனத்தை கொண்டு வந்து அது அந்த ஷெட்டுக்கு உள்ளே கொண்டு வந்து நீங்கள் லோடிங்கோ பண்ணக்கூடாது. இத்தனை மீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து தான் பண்ணணும். அதே மாதிரி gift பாக்கெட் தயார் பண்ணுறதா அது மேக்சின் ரூம் பக்கத்துலேயோ பட்டாசு தயாரிக்கிற இடத்துலையோ இருக்கக்கூடாது. அது தனியாக இருக்கணும். அதெல்லாம் ஃபயர் ஆயிரும். ஆமாம், செல்ஃபோனு பயன்படுத்தக்கூடாது. இதை விட முக்கியமானது என்னென்னா, அந்த பெண்மணிகளும் ஆண்களும் அங்கே வேலை செய்கிற அப்பாவி மக்கள் எல்லாரும் பருத்தி உடையை மட்டும்தான் அணியணும். இது கைட்லைன்ஸ்ல வேல்யூல இருக்குது. இதெல்லாம் இருக்கு. இதை இதை பின்பற்றுறதுக்கு என்னன்னா, டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சேஃப்டி ஹெல்த், அவங்க வருவாய்த்துறை, இவர்களெல்லாம் கண்காணிக்கணும். அதே மாதிரி தீயணைப்புத்துறை வந்து ஒவ்வொரு முறையும் அதை பார்வையிடணும். என்னென்னா, அவங்க தீயணைப்புக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறாங்களா, அதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதா, இதெல்லாம் வந்து பார்வையிடணும் அரசாங்கம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இதில் என்னென்னா, விருதுநகர் இப்போ சிவகாசி நம்ம சசிகலா அம்மா கொடுத்துருக்காங்கல்ல, கீழே திருத்தங்கல் கிராமத்தில் பட்டாசாலையில் வெடி விபத்து, அவங்க அழகாக பேரோடே சொல்லியிருக்காங்க. 5 பெண்கள் 5 ஆண்கள் 10 பேர் உயிரிழப்பு கொடுத்துருக்குறாங்கல்ல. இப்போ அரசாங்கம் என்ன செய்திருக்கிறா, இது அழகாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த வலியும் வேதனையும் அவங்களுக்கு தெரியும் சசிகலா அம்மாவுக்கு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ வந்து அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, மேற்பார்வையாளர் சுரேஷ்குமாரம் அந்த பட்டாசு ஆலைக்கு, உரிமையாளர் சரவணன், ஒப்பந்ததாரர் முத்துகிருஷ்ணன், ஒப்பந்ததாரரை வலை வீசி தேடி முத்துகிருஷ்ணனை பிடிச்சிட்டாங்களாம். உரிமையாளர் சரவணனை தேடிட்டு இருக்காங்களாம், தலைமறைவான். இவர்களையெல்லாம் நீங்கள் தேடுறீங்களே, இந்த அனுமதி கொடுத்த அதிகாரிகள் எங்கே போனாங்க? அந்த அதிகாரிகளை பிடிச்சிங்களா? நீங்கள் கொதிக்கிறத அடங்கணும்னா, நீங்கள் வந்து கொதிக்கிறத அடக்கணும்னா எரியறத பிடுங்காம கொதிக்கிறத மட்டும் ஊதி அணைச்சிருந்தா எவ்வளவு காலம் அணையும்? இந்த அதிகாரிகள் என்ன, எங்க வீட்டு முன்னாடி ஒரு 4 செங்கல் ஒரு குழி மண்ணை கொண்டு வந்தா அடுத்த நேரமே ஜெய் வந்துடுறாரு கார்பரேஷன். இது ரொம்ப முக்கியமான இடம். முதல்ல ஏன் கொடுத்த அனுமதி, இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எப்படி கொடுத்தா, இதுக்கு சில நாம்ஸ்ல இருக்கு. கிடங்குகள் இப்படி இருக்கும், காங்கிரீட் இப்படி இருக்கும், 2 வழி இருக்கணும், தண்ணீர் இருக்கணும், தீ பற்ற சூழல் இருக்கக்கூடாது, இதெல்லாம் சரியா இருக்கா பார்க்கணும்ல. அப்ப அவனால பிடிக்கணும், அந்த அதிகாரியை பிடிக்கணும். இந்த உரிமையாளர்லாம் இவங்க அப்பாவிகள். இவங்க கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ஏதோ சம்பாதிக்கிறாங்க, 4 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. இந்த அப்பாவிகளை நீங்கள் பிடிச்சினா, யார் வந்து ஏவனா அவங்கள பிடிங்க, அவங்க மேலே கிரிமினல் வழக்கு தொடுங்க, அவங்கள சஸ்பென்ஷன் கொடுங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா அவங்க பணத்தை பிடிச்சி வைங்க. ஒரு அதிகாரி தப்பு பண்ண மாட்டான். ஒரு இடத்துல கூட சிவகாசியில் இது போல விபத்துகள் நடக்காது. பேசுவோம், இடைவெளிக்கு அப்புறம் நான் வர்றேன். நீங்கள் சொல்கிற ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அரசுக்கு இது ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கீங்க. சரவணனையும் வேற இன்னொருத்தர் யாரையும் சொன்னீங்க ஒரு பேரை, சரவணன், சுரேஷ்குமார், முத்துகிருஷ்ணன். அவன் எங்க இருக்கான்னு தெரியும். ஆனா பக்கத்தில் இருக்கிற விஏவும் அதிகாரிகளும் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் இந்த தீயணைப்பு விவகாரங்கள்லாம் கொடுத்தது யார், நீ எப்படி கொடுத்தா, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே இருக்கா, இவ்வளோ குறைபாடு இருக்கு, அதை கேட்க தவறுடைய மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசுக்கும் தான் இதற்கு பொறுப்பு. இப்போ நம்ம பாதுகாப்பு இந்த விவகாரம் குறித்து பேரிடர் மேலாண்மை நிபுணர் ஐயா பிரபுகாந்தி அவங்க வந்திருக்காங்க, அவர்கிட்ட கேட்போம். பிரபு சார், இப்போ இந்த மாதிரி விஷயத்திற்கு எந்த மாதிரியான அந்த பாதுகாப்பு வளையங்கள் இருக்கிறது? உதாரணத்துக்கு திரு வில்சன் சொல்லும்போது பொட்டாசியம் நைட்ரேட், பேரியம், அது மட்டுமில்ல தடை செய்யப்பட்ட பொட்டாசியம் குளோரைட், இவைகளெல்லாம் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிற அதே கருத்தில் விதிமீறல்களுக்கு பலவிதமான நடைமுறைகள் சிக்கல் இருக்குது. இப்போது அழகாக கேட்டார், ஐடிக்கு இத்தனை இடத்த கொடுத்து இவ்வளவு பாதுகாப்பு வச்சு பச்சை பசேன்னு வைக்கிறீங்களா, அப்போ இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டர் தான் சார். இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி நமக்கு கிடைச்ச தகவலின்படி 1085 பட்டாசு ஆலைகள் விருதுநகர் மாவட்டத்திலும் சில்லறை ஆலைகள் மட்டும் 3000 இருக்குது. அப்போ இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் செக்டர் ஆகும். அந்த மக்களுக்காக பாதுகாப்பு வளையங்கள், உடைகள் எல்லாமே கொடுக்கணும்ல. எங்கே தவறு பண்ணியிருக்கு? இந்த மாதிரி தொடர்ந்து வருஷத்துக்கு திருவிழா நடந்த மாதிரி 50 பேரை பலி கொடுத்துக்கிட்டு இருக்கமே, என்ன காரணம்? எங்கே தவறு நடக்கலை அப்படின்னு தான் கேட்கணும். பர்டிகுலர் வில்சன் சார் சொன்ன விஷயத்தை நானும் ஆமோதிக்கிறேன். ஒரு சிப்காட்டு மாதிரி கிராக்கர்ஸுக்கு உண்டான சிப்காட்டு கவர்மெண்ட்டே செட்டப் பண்ணி கொடுத்தா, இந்த மாதிரி சிவகாசி அந்த மாதிரி இடத்துல ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேன் கிவன். சார் இப்போது ஒரு பாயிண்ட்ஸ், இந்த விபத்து நடக்குது. பேசிக்கலாக ஐம் ஃப்ரம் சேஃப்டி இன்ஜினியர் பேக்ரவுண்டு. சொல்லுங்கள். ஒரு விபத்து நடந்துன்னா இம்மிடியட்டாக என்ன சார் பண்ணுவாங்க, ஒரு ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி விபத்து நடக்குது, போன வருஷம் நடக்குது, நேற்று நடக்குது, அடுத்த மாதமும் நடக்குதுன்னா அப்போ அந்த ஆக்சிடென்ட் நடந்தோடனே ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. ரூட் காஸை கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு ரிஸ்க் ப்ரிவென்ஷன் டெக்னிக்,
அந்த விபத்தை திருப்பி நடக்காமல் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைப்பாங்க. நேற்று இந்த விபத்து நடந்தவுடனே ஜேடிவியில் சில ஃபுட்டேஜ்லாம் நம்ம பார்க்குறச்ச இருக்கிறதுலே விபத்துலே ரொம்ப கொடூரமான மரணம்ன்றது வந்து இது மாதிரி கெமிக்கல் கிராக்கர் சேஃப்டி தான். உடல்லாம் அங்கங்கே தொங்கும், கை கால்லாம் அங்கங்கே தொங்கும். ரெஸ்கியூ பண்ணுறவங்களுக்கு வந்து மனோதைரியம் ரொம்ப முக்கியம். அவங்க அதுலேருந்து மீள்றதுக்கு 4-5 நாள் கூட ஆகலாம். அவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதை விட கொடூரம் என்னன்னா, நீங்கள் வாங்க 300-400 சம்பளத்துக்கு வராங்க. ஓகேங்களா? இது எல்லாமே சுவாரஸ்யமாக பேசும்போது ஒரு மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டோட மினிஸ்டர் ஒரு விஷயத்த பேசுகிறாரு. நேத்தி தமிழ்நாட்டோட மினிஸ்டர் இதுக்கான வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புக்கான மினிஸ்டர் KSSR ராமச்சந்திரன் வந்து பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? ரூட் காஸ் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ புதுசாக சொல்ல போகிறாங்க. பேராசை தான் காரணம் அப்படின்றார். எனக்கு ஒன்றுமே புரியல. பேராசை தான் காரணமா இந்த விபத்துக்கு? பிரபு, யாருக்கு பேராசை? அதுதான் பேராசை. அதாவது அந்த கம்பெனி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு வந்து பேராசை தான் காரணம். அதனால தான் இந்த விபத்துக்கான எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்க எந்த மினிஸ்டருமே ஒரு 10 பேர் 12 பேர் உயிர் இழந்திருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து இது கண்டனம் தெரிவிக்கிறாரு. பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு, ஓகேங்களா, கிட்டத்தட்ட எனக்கு எப்படி தெரியுமா தெரிஞ்சுது, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செல்லூர் ராஜன் மினிஸ்டர் வந்து எப்படி ஒரு தெர்மாகோலை வச்சு இது பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு மினிஸ்டர் ஒரு 10 பேர் உயிர் இப்போ சில ஃபுட்டேஜ்லாம் பார்த்தேன். ஒரு குழந்தை வந்து கையில் ஒரு குழந்தை இருக்குது, வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இவ்வளோ சென்சிட்டிவாக போகிற இடத்துல பேராசை தான் ஒரு காரணம். இப்போ இதில் எவ்வளோ ஓட்டம் இருக்குன்னு 2 பத்திரிகையாளர்களே தெரியுது. இந்த கட்டத்தில் அப்படி இருங்க வில்சன், இந்த கட்டத்தில் நான் உங்கள்கிட்ட வரண்டா வரேன். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை தமிழ்நாடு அமைச்சர் சொல்லலாமா? கேட்டு ரொம்ப ஷாக்காக தான். இந்த வார்த்தை என்னென்னா, KSSR அவர் வருவாய்த்துறை பேரிடர் துறை அமைச்சர். அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, வெளியே வந்து அந்த முதலாளியை சொல்கிற மாதிரி தானே உள்ள என்ன சொல்கிறாருன்னா, பேராசை யாருக்குன்னா அது அனுமதி கொடுத்த அதிகாரிகள், அங்கே லஞ்சம் வாங்குற அரசியல்வாதிகள், அதிகாரிகளை கட்டுப்படுத்த நீ இருக்கீங்க. இப்போ போன தடவை என்னன்னா விளம்பரம், ஒரு பக்கம் விளம்பரம் இந்த பட்டாசு தொழிற்சாலை அதிபர்கள் கொடுத்தாங்க தெரியுமா? என்னன்னு கொடுத்தாங்கன்னா, எங்களுக்கு வருவாய் இந்த சீன பட்டாசாலையும் பசுமை பட்டாசாலையும் 50% மேலே குறைஞ்சிது. தயவு செய்து அரசியல்வாதிகளே எங்ககிட்ட வந்து இலவசத்தை கேட்காதீங்க, எங்களுக்கு அந்த வருமானம் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வந்து எந்த துறையில்னா இப்போ இலவசத்தை கேளுங்க, எங்களுக்கு வருவாயே இல்லாத துறையாக நாங்கள் பஞ்சம் பட்டினியோடு இருக்கிறோம். தயவு செய்து எங்கள் வந்து இந்த தீபாவளிக்காக எங்ககிட்ட இனாம் இலவசம்னு தயவு செய்து கேட்காதீங்க. விளம்பரமே கொடுத்தாங்க பட்டாசு ஆலை தொழிலாளர்களும் முதலாளிகளும். அப்ப இருக்கும் அவங்களா பேராசையில் இருக்காங்க. இந்த அமைச்சருக்கு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? இந்த கட்டத்தில் ஒரு சாவு இளவு வீட்டில் போய் எவனாவது இப்படி பேசுவாங்க. நான் கேட்குற பதில் சொல்லுங்க. ஒரு இளவு வீட்டில் போய் உட்காந்து அவ செஞ்சது செத்து போயிட்டான்னு சொல்ற கதை எவ்வளவு மனவேதனை. பேராசை ரூட் காசுன்னா அப்ப நிவாரணம் எப்படி கவர்மெண்ட் கொடுக்கும்? என்ன சார் இது? துறைக்கணும் சார், இதை சொல்லுங்க. சொல்றேன். சகோதரர் சொன்ன அந்த கருத்து கேட்ட உடனே உண்மையிலே வேதனையாக இருக்கிறது. இன்னொன்று, அந்த அமைச்சர் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த மாவட்டம் நல்லாவே தெரியும் அவரை பற்றி. ஆமாம், அந்த மக்களினுடைய ஏழை எளிய பாமர சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்னங்கிறது அவருக்கு தெரியும். இந்த பட்டாசை அதிகமான பட்டாசுகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று கம்பெனி, அந்த தொழிற்சாலைகள் பேராசை காரணமாக இந்த விபத்து என்கிற இந்த கருத்தாக்கம் என்பது உண்மையிலேயே ஒரு அமைச்சு பொறுப்பில் இருக்கிறவருக்கு சொல்லக்கூடாது. எனக்கு இது எங்கே ஞாபகம் வருதுன்னா, சொல்லுங்கள் சார், சட்டப்பேரவையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் இருக்கிற போது இந்த தமிழக மீனவர்களுடைய சாவு குறித்து, தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அவங்கள சுட்டு சாகடிக்கிறாங்க, படகுகளெல்லாம் மீட்டுறாங்க, மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள்னு திரு கருணாநிதி சொல்கிறார். மீனவர்களுடைய பேராசை தான் காரணம். எல்லையை தாண்டி விதிக்கப்பட்ட கடல் எல்லையை தாண்டி இவர்கள் இலங்கை கடற்பகுதிக்கு போகிறதால் தான் என்ன அதிகமான மீன்கள் அங்கே கிடைக்கும் என்கிற பேராசையோடு அவங்க போகிறதுனால தான் இந்த சாவு, இந்த நிகழ்வுங்கிறார். அப்போ அதே பாணியில் அதனுடைய கருத்தாக்கம் தான் இவருக்கும் மனசில் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். சார், இது சாதாரண வார்த்தை இல்லை சார். பிரபு சார், ஆமாம் ஆமாம், நீங்கள் சொன்னதை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க. சார், இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ இம்மிடியேட்டாக பண்ண வேண்டிய விஷயமும் சொல்லிடுறேன்.
இப்போ மினிஸ்டர்ஸ் லெவலில் வந்து பாலிசிஸ் ஹேஸ் டு பி கிராக்கர் சேஃப்டிக்குன்னு ஒரு பாலிசியை டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணி எனக்கு என்னென்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் 2 பேர் பேசுனாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருந்தது. இது கவர்மெண்ட்டில் யாருக்குமே ஒருத்தர் கூட இந்த ஐடியாஸ்லாம் தோணலையா? ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிவகாசி இப்போது விருதுநகர் எம்பினா விருதுநகர் எம்பி வந்து இதுக்கான ஹாஸ்பிட்டலில் ப்ரையாரிட்டி பண்ணி எப்போயோ பண்ணிடணுமே. சிவகாசி தான் பட்டாசு வெடிக்கும் தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாதா? அப்போ அந்த இடத்துல ஏன் இத்தனை நாளாக வைக்கல? ஏன் ப்ரோஆக்டிவ்? கவர்மெண்ட் சப்போஸ் பி ப்ரோஆக்டிவாகவும் இருக்காது, ரியாக்டிவாகவும் இருக்காதுன்னா சார் மக்களோட உயிரில் யாருமே விளையாடக்கூடாது சார். ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி இஸ் ஃபஸ்ட். புரியுதுங்களா? மக்களோட உயிரை வந்து பலி கொடுத்து சரி நீங்கள் மே 1லேருந்து மே 10 வரைக்கும் கால்குலேட் பண்ணுங்கள். மே 1 காரைப்பட்டியில் 3 ஆக்சிடென்ட் நடக்குது. மே 1 என்னைக்கு? மே 1ன்றது என்னது? லேபர்ஸ் டே அன்றைக்கி 3 லேபர்ஸ் ஆகிறான்னா அப்போ அங்கே இருக்க கலெக்டர் என்ன பார்க்குறாங்க? ஸோ ஒன்று சார் 3000 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் இதுக்கும் அதுக்கும் கனெக்ட் இருக்குது. அதுதான் சொல்கிறேன். 3000 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் அந்த மைன்ஸ் பக்கத்துலேயே கிடைக்குதுன்னா அந்த அந்த அது மட்டும் வெடிச்சிருந்தால் மதுரையே காலியாக இருக்கும். சரிங்களா? மதுரை காலியிருந்தால் ஆட்சி ஆட்டோமேட்டிக்காக கழிச்சிருப்பாங்க. இப்போது 10 டோல் டெட் டோல் இதுவாகிடுச்சு. இட்ஸ் கம் ஆட்டோமேட்டிக்கலி நேஷனல் நியூஸ். அப்போ இது எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் மிஷன்ஸ் ஏன் எடுக்கிறான்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும். எந்த சிஸ்டமும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எந்த ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இங்கே கேட்ட மாதிரி லெனின் சார் சொன்ன மாதிரி சார் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் என்ன சார் பண்ணுறாங்க? ஒரு மெக்கானிசேஷன் இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி டிஷ்ஷு அதாவது சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு சேஃப்டி அண்ட் ஹெல்த்து எத்தனை சேஃப்டி ஆடிட்டிங் பண்ணால் சார் ஒன்று சொல்லட்டுமா? இந்த பில்டிங் இந்த கண்டிஷனுக்கு லைசன்ஸே கொடுக்க முடியாது. எந்த கட்டத்துலையுமே அது லைசன்ஸ் கொடுக்க முடியும். இட்ஸ் நாட் ஏ ஸ்ட்ராங் பில்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஒன்று சார் எல்லாத்துலேயுமே இப்போ தேட்ரு சினிமா ஹாலு கல்யாணமண்டபத்துலாம் அந்த சிவப்பு கலர் பைப்பு போயிருக்கும். அது தெரியும்னு நினைக்கிறேன். ஹைட்ரன் சிஸ்டம் அதெல்லாம் இருக்கா? ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கா? ஊட்ரு இருக்கா? ஒன்று சார் பிபின்னு சொல்லுவாங்க சார், பர்சனல் ப்ரொடெக்ட் பருத்தி ஆடின்னு நான் சொன்னல. மக்களுக்கு எல்லாருமே பிபினா நோஸ் மாஸ்க் மட்டும் தான் தெரியும் கொரோனாவால். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே நோஸ் மாஸ்க் தரணும். ஆப்ரான்னு சொல்லுவாங்க, உடம்புல வந்து இது பண்ணுறதுக்கு ஆப்ரான். ஏன்னா அதெல்லாம் வந்து சுவாசிக்க பண்ணுறச்ச நீங்கள் உடம்பு மட்டும் இல்லை சுவாசிக்கல நுரையீரல் ப்ராப்ளம் கூட அவங்களுக்கு வரும். ஸோ ஆக்குபேஷனல் ஹெல்த் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு ஹெல்த் செக்அப்லாம் பண்ணணும், மானிட்டரிங் பண்ணணும் அப்படி மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. இந்த சிஸ்டம்ஸ்லாம் ஏன் ஃபாலோ பண்ணல? இதுக்கு பேர் தான் எஸ்ஓபி சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. அதுதான் சொன்னால் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் டு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே விவாதங்கள் இதே பேசிச்சு. சரி கிட்டத்தட்ட தூத்துக்குடியில் துப்பாக்கி எடுத்து சுட்டாங்க பார்த்தீங்களா, ஈக்குவல் டு ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடி மாதிரி தான். 6 மாதத்துக்கு முன்னாடியும் பேசணும், இப்பயும் பேசணும். வாட் ஆர் தி கண்ட்ரோல் மெஷர்? நிவாரண நிதி கொடுத்தா போதுமா? நிவாரணம் நடந்துட்டா போதுமா? சொல்யூஷன் எங்கே இருக்குது? இன்ஜினியரிங் கண்ட்ரோல் இல்லையா? இன்ஜினியரிங் கண்ட்ரோல் ஏன் கொண்டு வர மாட்டேன்றீங்க? சிஸ்டமேட்டிக் அப்ரோச் பிரபு. நீங்கள் பார்த்துருக்கீங்க நம்ம ஜெயா டிவி இந்த ஃபுட்டேஜ் இப்போ சைடில் பாருங்க, எவ்வளோ கோர தாண்டவம் மாடி இருக்கு சார். ஸோ உடம்பு கை காலில் அங்கங்கே தொங்கும் சார், தொங்குது. 200 மீட்டருக்கு அங்கிட்ட சதைகளாக கிடந்துச்சான் சார். ஃபுட்டேஜ்லாம் வந்து நீங்களே வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்லி அப்போ எந்த அளவுக்கு அது ஒரு அகோரமாக இருக்கும்ன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்க. பேசுவோம். நம்முடைய இணைப்பில் சிபிஎம்முடைய மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் பாலசுப்ரமணியன் சார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தோழர், இப்போ இந்த இன்சிடென்ட்டுடைய விவகாரத்தை நாம் ஒரு 28 நிமிஷமாக ரொம்ப வேதனையோடு பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குது? நீங்கள் பாருங்கள், ஒரு தொழிலாளர்களுக்காக பேசக்கூடிய ஒரு சிபிஎம்முடைய உங்களுடைய கேள்வி, நீங்களுடைய புரிதல் எப்படி இருக்கிறது? சார் வணக்கம். எல்லாரும் விருந்தினர்களும் பேசினதையும் கேட்டுட்டு இருந்தேன். நேற்று நடந்த சம்பவம் மிக கொடூரமான சம்பவம் தான். இந்த காலத்தில் 2022ல ஒரு 9 விபத்து நடந்திருக்கு. 2023ல ஒரு 27 விபத்து நடந்திருக்கு. 2024ல 10 விபத்து நடந்திருக்கு. மொத்தத்திலையும் விபத்து மட்டும் மொத்தம் 46 3 வருஷத்துல, இறப்பு 86 பேரு, காயம் 57 பேரு ஒரு 3 வருஷத்துல மட்டும். நேத்து நடந்த சம்பவத்தை நேரடியா சம்பவம் நடந்த உடனே ஸ்பாட்டுக்கு நேர்ல போனோம். ரொம்ப கொடூரமான சம்பவமா தான் இருந்தது. இது தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கு இது போன்ற விபத்துகள். இது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய விஷயம். தொழிலாளர்கள் கொத்து கொத்தாய் ஆண்டுதோறும் உயிர் பலியாவது வாழ்வதற்குத்தானே ஒழிய சாவதற்கு அல்ல என்பது நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்கிறோம். பட்டாசு தொழில் என்பது பாதுகாப்பான தொழிலாக மாற்றுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஆனால் ஏன் இந்த விபத்துகள் நடக்குது அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான காரணம்
ஒண்ணு, பட்டாசு உற்பத்தியாளர்கள் அரசு சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ் சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்கிறது இல்லை. இந்த விதிமுறைகள்லாம் பின்பற்றப்படுதா, கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை ஃபாலோ செய்ய வேண்டிய அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் ஃபேக்டரி பக்கம் போறதே இல்லை. போறாங்க. ஏன் போறாங்க அப்படின்னு சொன்னா, மார்க்சிஸ்ட் கட்சியும் சரி, சிஐடியு பட்டாசு தொழிலாளர் சங்கமும் சரி தொடர்ந்து வலியுறுத்தினதுக்கு பின்னாடி ஒரு குழு அமைக்கணும்னு ரொம்ப நாளா வலியுறுத்திட்டே இருந்தோம். அதன் பின்னதாக ஒரு குழு, ஆய்வு குழு ஒன்று போட்டாங்க. அந்த குழு நேரடியாக ஃபேக்டரிக்கு போய் ஆய்வு செய்வாங்க அப்படின்னு போட்டாங்க. அந்த குழு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நேரா போறாங்க, ஃபேக்டரிக்கு போறாங்க. அங்க என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் மீறப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதற்கான வழிகாட்டுதல், நெறிமுறைகள், அதற்கான ஆலோசனைகள், அதை சரி பண்ணி மேலும் அதை செழுமைப்படுத்துறதுக்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதே இல்லை. போன உடனே வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெனால்டி, நீ பெனால்டி போடு, இல்லைன்னா எனக்கு இவ்வளவு கொடு அப்படின்னு ஒரு கையூட்டு பெறுவதற்கான ஒரு த்ரெட்டன் பண்ணி அரசு அதிகாரிகள் அந்த உற்பத்தியாளர்களை மிரட்டி ஒரு பழி வாங்குவது அல்லது வேறு விதமான நடவடிக்கைகளில் ஈடுபடுறது அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அரசு அதிகாரிகள் போறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு உற்பத்தியாளர்கள் மத்தியில இருக்கு. இது எங்க அப்படின்னு சொன்னா, உற்பத்தியாளர்களும் சரி செய்ய வேண்டும். அதாவது நீங்க ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு விபத்து நடந்துச்சா அப்படின்னு நம்ம ஒரு ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை விபத்துகள் நடந்திருக்கு, எத்தனை உயிர் பலிகள் நடந்திருக்கு, இந்த 25 வருஷத்துல எவ்வளவு விபத்து நடந்திருக்கு, எவ்வளவு உயிர் பலி ஆயிருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி கம்பேர் பண்ணும்போது அந்த நேரம் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த நேரம் இருக்கக்கூடிய உற்பத்தி தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கை குறைவு, தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையும் குறைவு. இப்போ உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கு, தொழிலாளர்களும் அதிகமா இருக்கு. இப்போ விதிமுறைகளை சரியா பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா, குறைந்தபட்சம் ஒரு ஃபேக்டரிக்கு 100 பேர் தான் இருக்கணும் அப்படின்னா 100 பேர் இருப்பாங்க. அதுவே சரியான முறைகளை பின்பற்றும் போது 100 பேர், இப்ப என்னன்னா 200 பேர் வச்சிருப்பாங்க, 150 பேர் வச்சிருப்பாங்க. இஷ்டத்துக்கு யாரு கண்காணிக்கிறது? அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் தான் போய் கண்காணிக்க முடியும். அதை சரியாக செய்வதில்லை என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய குற்றச்சாட்டு. அதோட சேர்த்து நான் என்ன சொல்றேன்னா, சிஐடியு சொல்லக்கூடிய இந்திய தொழிற்சங்கம் சிஐடியு உற்பத்தியாளர்கள், அரசு அதிகாரிகள் சிஐடியு சங்கத்தை, பட்டாசு தொழிற்சாலை சங்கத்தையும் இணைங்க, ட்ரேட் யூனியனை இணைச்சிங்கன்னா எங்க தவறு நடக்குது அப்படிங்கிறத அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போவோம். கொண்டு போகும்போது இந்த தொழிலையும் பாதுகாக்க முடியும், தொழிலாளர்களை பாதுகாக்க முடியும், வேலை வாய்ப்பை உத்தரவாதப்படுத்த முடியும், இந்த உயிர் பலியை நிச்சயமாக தடுக்க முடியுங்கிறது தான் எங்களுடைய அரசுக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை. பாலசுப்ரமணியன் சார், இத வந்து தோழர் நீங்க இணைப்புல இருங்க. நான் பாலசுப்ரமணியன் நீங்க இணைப்புல இருங்க. நம்ம 2வது இடைவேளைக்கு அப்புறம் நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் பேசுவோம். இது சொல்லாட்சி மட்டுமல்ல, இது செயலாட்சி. இதுதான் 3ஆம் ஆண்டு. எல்லாருடைய முகத்திலும் முகமலர்ச்சியே தெரிகிறது. செழிப்பு, செழுமை. இது சொல்லாட்சி அல்ல, இது செயலாட்சி. சிபிஎம்கிட்ட தான் அந்த கொஸ்டினை கேட்கணும். ஐயா தோழர், இதற்காக இது சொல்லாட்சியா இல்லை செயலாட்சியா? பொன்னுவில் சார், நான் அப்புறம் துரைக்கண்ண சட்ட போகிறேன். இப்போ நான் கேட்ட என்ன சொன்னேன்? சொல்லிய வண்ணம் செயல். எல்லாத்துக்கும் சொல்லுவது யாருக்கும் அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். இது சொல்லாட்சி அல்லையா, இது ப்ராக்டிக்கல். இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பேசணும். இந்த மொத்த கம்பெனியாக இன்றைக்கி மாவட்ட நிர்வாகம் 1085 கம்பெனி சொல்லுது. ஜெயா தொலைக்காட்சி அதனுடைய ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் கூட அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போக முடியாது. 4 அடி உயரம் தான் இருக்குது. அப்போ அதில் சேஃப்டி மெஷர் குறித்து பிரபு சொன்னார். 2 பக்கமும் இது இருக்கணும், இவ்வளோ விட்டு இருக்கணும், இவ்வளோ பாதைகள் இருக்கணும், எதுவுமே இல்லை. அப்போ இந்த மாதிரியாக பெரிய கம்பெனிகளுக்கு அவங்க அனுமதி கொடுத்து அவங்களுடைய எம்எஸ்எம்இ செக்டாரில் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த சேஃப்டி மெஷரு, தண்ணி, அப்போ ஒரு கம்பெனிக்கு இடையில இத்தனை மீட்ரு, இதெல்லாம் செய்யாமல் அல்லது இதை மாவட்ட நிர்வாகம் கவனிக்காமல், நீங்கள் தான் சொன்னீங்க சொல்லாட்சி மட்டும் அல்ல செயலாட்சி. என்னையா கதை? இது சொல்லாட்சியும் இல்லை, செயலாட்சியும் இல்லை. திக்குமுக்காடி போய் இருக்கிற, ஏதோ திணறி கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியாகத்தான் இதை பார்க்குறேன். ஏன்னா
10 வருஷம் கிடைக்காத ஒரு அதிருப்தி 3 வருஷத்துலேயே மக்கள் மத்தியில் கிடைச்சிருச்சு. செத்து போயிட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த காணொலி காட்சியை பார்க்கும்போதே தெரியுது. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அங்கே என்னென்னா 20க்கும் மேலே அறை. அங்கே அந்த அறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த செவுறு எதுவுமே வந்து ஒரு பலமான கட்டின மாதிரியே தெரியல, ஒரு டெம்பரவரி பில்டிங் மாதிரி தான் தெரியுது. கரெக்ட். அந்த மாதிரி தான் தெரியுது. அது வீடு கட்டுறதுக்கு அந்த காலத்துல நம்ம மண் சுவர்னு பார்ப்போமே அந்த மாதிரி தெரியுது. கரெக்ட். அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த அப்பியரன்ஸு அந்த இப்போ பட்டாசு தொழிற்சாலைன்னா இரும்பு கர்டர்கள் வச்சு ஒரு அறை வந்து முழுவதுமாக இடிஞ்சு விழுந்தா கூட அடுத்த அறை சேதப்படக்கூடாது. அந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சு தான் அந்த அதனால தான் நீங்கள் லேண்டு பில்டிங் இருக்கும்போதே இன்ஸ்பெக்ஷன் பண்ண வருவாங்க. நீங்கள் அது கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு தான் வந்து அனுமதியை கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த 20க்கு மேலே அறை இருக்குது, 80க்கு மேலே தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அங்கே 7 அறை சுத்தமாக டெமாலிஷ் ஆயிடுச்சு, இன்னொரு 7 அறை பாதி டெமாலிஷ் ஆகி இருக்குது. ஸோ ஒன்றே மட்டும் சொல்லிடுறேன், தெரியாத அரசு உதவிக்காக இருந்தால் கூட இதுக்கு லைசன்ஸ் தர மாட்டான். இதுக்கு மேலே எப்படி சொல்லணும்னு தெரியல. அப்போ முழுக்க வந்து ஒரு லஞ்சத்தின் அடிப்படையில் தான் அந்த ஃபேக்டரியே ஓடி இருக்குது. அப்போ இதுக்கு முதல் காரணம் யாருன்றது தானே தெளிவாக இந்த அரசாங்கம் அதில் தானே கான்சன்ட்ரேட் பண்ணோம். இப்போ நம்ம சொல்கிறோம் அரசாங்கம் எதெல்லாம் சொல்லுது. இப்போது டெல்லி அரசாங்கம் எடுத்துக்கோங்க, அவங்க என்ன கதையில் இருக்கிறாங்கன்னா நம்முடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு காற்றின் அளவு வந்து 50 AQI தான் இருக்கணும் அப்படின்றது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு இருக்குது, 50 தான் இருக்கணும் அப்படின்றது. நம்ம வந்து பர்மிஷன் கொடுத்துருக்குது 126 வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துக்கிறோம். இந்த தீபாவளி அப்போ வெடிக்கிறது சரி அப்படின்றக்கா வெடிக்குது. அப்போ என்னென்னா நம்ம போன தீபாவளி அப்போ பார்த்தீங்கன்னா சவுகார்பேட் ஏரியாவில் 786 இருந்துச்சு, 126 இருக்குது, 786 எத்தனை மடங்கு. அப்படின்ட்டு வெறும் 126 வரைக்கும் அலவுடு. நம்ம மனித கதை முடிஞ்சிடும். ஆமாம், அதுதான் பிரச்சனை. என்ன பிரபு சார்? எஸ் சார். மூச்சு திணறியே போயிடுவாங்க. அதுதான். அதே மாதிரி ஒலியின் அளவு, நம்ம காது அளவு நம்ம மேக்ஸிமமே 80 டெசிபல் தான் நம்மளுக்கு தாங்க முடியும், அதற்கு மேலே தாங்க முடியாது. அதுவும் 100க்கு மேலே அலோவ் பண்ணியிருக்கிறாங்க அரசாங்கம் இந்த தீபாவளி நேரத்தில். இதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா பசுமை பட்டாசுக்கு மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பசுமை பட்டாசுக்கு மாற்ற வேணும்னா நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இங்கே ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா தானே பண்ண முடியும். ஒன்றுமே இல்லையா? இந்தியா ஃபுல்லாத்துக்கும் நம்ம சிவகாசி தான். சிவகாசி பேரே என்னன்னா குட்டி ஜப்பான். அந்த ஊர் பேரே. இது எப்படி இருக்கு? அந்த மக்கள் விடிய காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஓயாம உழைச்சிருக்கிறாங்க அந்த 300 ரூபாய்க்காக. 300 ரூபாய். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த கயிறெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈயம் பூசின மாதிரி ஒரு உடம்பு முழுக்கவே அந்த ஈயம் பூசின மாதிரி இருக்கும். எவ்வளவு கொடுமை! அப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த கொடுமையை அந்த மக்கள் சந்திக்கிறாங்கன்னா இப்போ நீங்க கரெக்டாக நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சகோதரோட சிபிஎம் சொன்னார், புள்ளிவரம் சொன்னார், இந்த மாதிரி எத்தனை 80க்கு மேலே தொழிலாளர்கள் ஆண்டுதோறும் சாவுறாங்க இந்த 3 வருஷத்துலனா. இதற்கு முன்னாடி என்ன சொல்றேன்னா 2021 மார்ச் 9ஆம் தேதி தேர்தலுக்கு முன்னாடி 84 யூனிட் 84 தொழிற்சாலைகள் சஸ்பெண்ட் செய்தாங்க. ஆனால் அந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படல. 86 தொழிற்சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டது. அரசாங்கம் சொன்ன அந்த இப்போ நீங்கள் சொன்னாங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் SOP அதை ஃபாலோ பண்ணல. அதை ஃபாலோ பண்ணதால 84 யூனிட் மூடப்பட்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது அத்தனையும் திறந்துருக்குது. இப்போ இந்த பிரபு 2 பேர்ட்டையும் கேட்குறேன், இதை பார்க்கும்போது நம்ம ஊர்லேருந்து ஏதாவது ஒரு 600 கிலோமீட்டர் போகும்போது பாத்ரூம் கட்டிட மாதிரி இருக்குது சார். இது ஒரு ஃபேக்ட்ரியா சார்? அதுதான். இதை பாருங்கள் சார், 3/4 அடி சோறு கூட இல்லை. இது எப்படி தான் இவங்க அனுமதி கொடுத்தாங்க? என்ன கதை இது? கிராக்கர்ஸை வந்து ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் ரூம்னா இப்போ ஓட்டு இதெல்லாம் வைக்கிறாங்க அந்த மாதிரி இல்லை, பில்டிங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு வந்து கொஞ்சம் இருக்கணும், லென்த்து பிரெத்து ஹைட் இருக்குது. அது மாதிரி உள்ள காற்று போக்குறது அந்த மாதிரியான நார்ம்ஸும் இருக்குது. வென்டிலேஷனுக்கு இருக்குது. எமர்ஜென்சி எக்ஸிட்டு அது கம்பல்சரி இருக்கணும். ஹைட்ரண்ட் இருக்கணும். வெளியே ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கணும். இந்த மாதிரி நார்ம்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி நார்ம்ஸ் வந்து எதுவுமே இது ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் கூட கண்ணில் இருக்க மாதிரி நான் பார்க்கலையே. அப்போது அதாவது சார் இப்போது துரைக்கண்ணன் பேசுகிற கூட சில விஷயங்கள் எனக்கு உண்மையில் 2 பேருமே சேஃப்டி இன்ஜினியர் ஆகிட்டாங்களோ எனக்கு டவுட் வந்துருச்சு. நல்லா டெக்னிக்கலாக சொல்கிறாங்க. ஒரு பாயிண்ட் என்ன, இப்போது ஒரு 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 10 பேர் 15 பேர் உயிரிழக்கிறாங்க. அவங்க எங்களை வேலை வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா டெய்லி காலையில் ப்ரேயர் மீட்டிங் மாதிரி டூல் பாக்ஸ் மீட்டிங் ஒன்று சொல்லுவாங்க. அந்த வேலை சம்பந்தமான ஆக்குபேஷன் ரிலேட்டடான அசார்டு என்ன, அசார்டுனா அபாயம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க, இந்த கிராக்கர்ஸ் வெடிச்சிட்டா நம்ம எப்படி தப்பிக்கணும், இதுக்கு பேர் எமர்ஜென்சி மாக் ட்ரில்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணணும்.
இப்போ இந்த கெமிக்கல் சேஃப்டி MSDS மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட் இது வந்து கை கழுவாமல் நம்ம சாப்பிட்டா அது உள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு என்ன மாதிரியான சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பரிசோதனை இருக்கணும், மருத்துவ பரிசோதனை இருக்கணும். இதெல்லாம் தான் ப்ரொசீஜர். க்ளவுஸ் க்ளவுஸ் வந்து சாதாரண க்ளவுஸ் போடக்கூடாது. இதுமாதிரி கெமிக்கலை ஹேண்டில் பண்ணுற க்ளவுஸ்ன்னு இருக்குது, லெதர் க்ளவுஸ். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணணும். ஒரு ஆப்ரான் கூட நம்ம பார்க்கல. அந்த ஆப்ரான் வந்து எவ்வளோ விஷயங்கள் ப்ரொடெக்டிவாக இருக்கும். அவங்களுடைய நெஞ்சகம் பாதிக்கிறது, நுரையீரல் சம்பந்தமான எல்லா விஷயமும் வந்து பார்க்கும். ஈவன் காதில் கூட ஒரு ஏர் ப்ளக்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட மாட்டிட்டு வேலை செய்யணும். இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ சிவகாசியில் யாராவது பார்த்துருக்காங்கன்னா முன்ன பின்ன இதெல்லாம் கேளுங்க, உங்கள் ஓனர்கிட்ட நீங்கள் கேளுங்க. PPE பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், காகல்ஸ், கண்ணாடிக்கு வந்து கண்ணு இது பற்றி இருக்குது. இது மாதிரி நார்ம்ஸ் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இது எதுவுமே இம்ப்ளிமெண்டேஷன் ஆகாது தான் மிகப்பெரிய என்னன்னா இப்போ நம்ம கேட்டீங்க. எதுக்காக நம்ம அரசியலுக்காக பேசல, நமக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக பேசுகிறோம். நம்ம முதலமைச்சர் தான் நம்மளுக்கு இப்போ தலைவர்ன்றது. அப்போ முதலமைச்சர் ஒவ்வொருத்தரையும் பேசுகிறாரு. 11 ஆகஸ்ட் 2022 கூட பேசினார். என்னன்னா இனிமேல் வந்து போதை இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவோம். முதல் விஷயம் என்னென்னா இப்போது இந்த போதைப் பொருட்களுக்கு பேசினார். இது ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட்டாக மாற்றுவோம், இனி ஒரு இடத்துல கூட போதை கடத்தல் இருக்கக்கூடாதுன்னாரு. அதற்கு பிறகு தொடர்ந்துட்டு இருக்குது. அதே மாதிரி அடுத்தது பேசினார் என்னென்னா ஒரு லாக்அப் டெத்து கூட இருக்காதுன்னார். போலீஸ் துறையில் கஸ்டடி மரணங்கள் ஒன்று கூட இல்லாதபடி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ தான் நம்ம பேசணும், 10 நாளைக்கு முன்னாடி தான் ஒரே வாரத்திலேயே 3 லாக்அப் மரணங்கள் பார்த்தோம். அதே மாதிரி எடுத்திங்கன்னா குவாரி சாவு. இப்போ நம்ம பிரபு சார் சொன்னார், குவாரியில் எந்த அளவுக்கு பெரிய வெடி விபத்து ஏற்பட்டுச்சு, அது மொத்த வெடிப்பொருட்களும் வெடிச்சிருந்தா சென்னை ஒரு வழி ஆகிட்டு இருக்கோம், அந்த ஊரே மதுரையே காலி ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ என்னென்னா அதுவும் சரி. அப்போவும் என்ன சொன்னார், இனிமேல் இது போல் நடக்காத பார்த்துக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இவங்க சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லாட்சியாக இருக்குதா செயலாட்சியாக இருக்குதானா, சொல்லாட்சி தான் இருக்குது, செயலாட்சி சுத்தமாக கிடையாது. ஒரு கட்டத்தில் அந்த சொல்லாட்சியும் பொய்த்து போயிட்டது. இப்போ அப்படிதான் இருக்குது. அந்த மக்களின் முகத்தில் புன்னகை தாண்டவமாடுதுன்னு ஸ்டாலின் சொன்னார். அந்த தாய் இழந்து தந்தை இழந்த பிள்ளைகளுடைய மனசுல என்ன தாண்டவமாடுன்னு கேட்கும். எவ்வளோ துக்கமாக இருக்குதோ. இப்போ நம்ம ப்ரொபோசல் சதையெல்லாம் கிழிஞ்சு போய் நீங்கள் கிலோமீட்டர் கணக்கில் தள்ளி போய் தொங்கினா ஒரு 300 ரூபாய்க்காக, ஆமாம், ஒரு 300 ரூபாய்க்காக அவங்க விடியற்காலையிலேருந்து இரவு வரைக்கும் பெற்ற பிள்ளைகளை விட்டு கணவனை விட்டு அந்த பெண்கள் அங்கே வேலை செய்கிறாங்கன்னா அப்பாவி பெண்கள் எவ்வளவு கஷ்டம். அப்போ அந்த தொழிலை வந்து நீங்கள் விவசாய தொழில், நெசவு தொழில், அதே போல் இந்த பட்டாசு தொழிலும் முக்கியமான தொழிலாக கருதி நீங்கள் இந்த 3 தொழிலையும் என்றைக்கு ஒரு அரசாங்கம் இந்த 3 தொழிலையும் அக்கறை காட்டுதோ அப்போ தான் நாடு முன்னேறும். நீங்கள் பாட்டுக்கு சாஃப்ட்வேர் நான் வேலைக்கு கொடுக்குறேன், வெளிநாட்டில் போய் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன், துபாய்க்கு போகிறேன், சவுதி அரேபியாவுக்கு போகிறேன், சிங்கப்பூர் போகிறேன், ஜப்பான் போகிறேன், ஸ்பெயினில் போய் போகிறேன், இதெல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட மாயாஜாலம் காட்டி ஓட்டு வாங்கிறது முடியாது. இனிமேலாவது அக்கறை செலுத்தி இந்த பட்டாசு தொழிற்சாலை விபத்து இதுவே கடைசி விபத்தாக இருக்கட்டும், இனிமேல் இது தொடரக்கூடாதுன்னா அந்த தொழிலில் அரசாங்கமும் முதலமைச்சரும் கவனம் செலுத்தணும். இந்த அமைச்சர் சொன்ன மாதிரி பேராசை கிடையாது, இது அந்த மக்களின் வயிற்று பிழப்பு. இது துறைக்கிறேன்னா இந்த KKSSRக்கு எந்த ஊர்? சாத்தூர். இது பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் கடலை முட்டாய், கோயில்பட்டி, விருதுநகர், சாத்தூர், மதுரை, சிவகாசி எல்லாம் ஒரே வட்டம். அப்போ இந்த பேராசை பிடிச்சவருக்கு பேராசைன்னு சொல்கிறான்னா இப்போ யார் இந்த மாதிரிலாம் பேசுனா? 300 ரூபாய்க்கு இன்றைக்கி பிள்ளைகளுக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அனாதைகளாகப்பட்டு விட்ட சமூக கொடுமை இது. அதுதான் பிஜேபி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. 1008 கருத்துக்கள் இருக்கலாம், இது விபத்தல்ல, இது படுகொலை. இது விபத்தல்ல, இது படுகொலை. உண்மைதான். எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசாங்கத்தை வழிநடத்துகிற ஒரு அமைச்சர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் கடமை உணர்வோடும் மனித நேயத்துடனும் தான் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே வரணும். மக்களுக்கானவர்கள், அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கான அரசாங்கத்தை நடத்துபவர்கள் இது போன்ற செயலில் ஈடுபடுவது என்பது உண்மையிலே வேதனைக்குரியது. நீங்கள் இந்த அமைச்சர்களை பாருங்கள். மிக மூத்த அமைச்சர் துரைமுருகன் சொல்கிறார், உங்கள் அம்மாவுக்கும் 1000 கிடைக்கும், பொண்ணுக்கும் 1000 கிடைக்கும், நீ வந்து ஒரு செல்ஃபோன் வாங்கிட்டு நீ யார்கிட்ட வேணாலும் பேசலாம். அதுதான் ஒரு அமைச்சர். அந்த உடல் மொழி பாருங்க, அவர் பேசுகிற ஓசி தானே, எப்படி வர்ற அப்படின்னு. நீ பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிச்சுக்கிட்டு
ஒரு அமைச்சருக்கு 5 கார் அவர் வீட்டில் நிற்குது. இன்னொருத்தர் சொல்றாரு உங்க அப்பா விட்டுட்டாங்க. அது யாரு? அவர் பூரா ஓசியில தான் போறார். அவர் மக்களுடைய வரி பணத்தில் போற அவர் சொல்றாரு பொதுமக்களை பெண்களை பார்த்து ஓசியில போற அப்படிங்கிறார். இவர் மனு கொடுக்க வந்த ஒரு தாய்மாரை தலையில் அடிச்சுட்டு போ நடக்கும் எல்லாம் அப்படின்னு அனுப்புறாரு. யாரு? இதே KK.S. ராமச்சந்திரன். அப்போ இவர்களுடைய அணுகுமுறை என்பது மக்கள் விரோத அணுகுமுறையாக இருக்குது. இந்த மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர் காலத்தில் ஒரு சுலோகம் சொல்லுவார், நாங்கள் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம். அதே மாதிரி அப்பா பாணியில் ஒரு சுலோகத்தை சொல்கிறார், இது நாங்கள் நடத்துவது சொல்லாட்சி இல்லை செயலாட்சி அப்படின்னு. ஆனால் மரியாதைக்குரிய சின்னம்மா திருமதி VK சசிகலா சொன்னது மாதிரி முழுக்க இது விளம்பர ஆட்சியாகத்தான் இருக்கு. விளம்பர ஆட்சியாகத்தான் இருக்குது. நான் குறிப்பிட்ட மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு விளம்பர திட்டங்களா போட்டார். ஒரு சின்ன குறுக்கீடு ஐயா. ஆமா, இப்போ நான் ஒரு தொலைக்காட்சியில் உள்ளவன், நான் ஒரு பத்திரிக்கையாளன். இப்போ இதை பற்றி பேசுறது மட்டும் சசிகலா அம்மாவுடைய அறிக்கையை மட்டும் நான் மட்டும் தான் பேசுகிறோம். மற்ற என்னச்சு அவரோட கூட்டணியா, அவர் எனக்கு வந்தது சரியா, அவர் இப்போ பேசுனது சரியா, ஒரு எரும மாடு 2 அப்போ இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு தர்மம் இல்லை இருக்கு. அதுதான் அது ஒரு மிக வேதனைக்குரிய விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். பொது வெளிகளில் இது தொடர்பான கருத்துக்கள். இன்னொன்று என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்திருக்கிற கிட்டத்தட்ட 10-12 அரசியல் கட்சிகள், பொதுவுடைமை கட்சிகள், காங்கிரஸ், VCK போன்ற பல கட்சிகள் கூட இன்றைக்கு நான் மிக நன்றி சொல்கிறேன். நம்ம மரியாதைக்குரிய CPM தோழர் பாலசுப்ரமணியம் இருக்கு மிக துணிச்சலாக வெளியில் வந்து இந்த பேசுகிறாங்க. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற அந்த விபத்துக்கள், 46 விபத்து, 80 பேர் பலி, காயம், இதில் என்ன மாதிரி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும், எந்த விதமாக அந்த அதிகாரிகள் நடந்து கொள்கிறாருங்க விவரங்களை பூரா அவர் சொன்னார். பொதுவாகவே இன்றைக்கு இருக்கிற இந்த சூழலில் தோழர் சொன்ன மாதிரி மத்திய அரசு, மாநில அரசு, இந்த தொழிற்சாலைகளை நடத்துகிறவர்கள், அதை தாண்டி அந்த மக்களுக்கான தொழிலாளர் பிரதிநிதிகள், இவர்கள் அடங்கிய ஒரு குழுவை போட்டு நிரந்தர தீர்வு, ஏன்னா ஆண்டுக்கு 10-15 விபத்துகள், 100க்கும் 23-45 பேர் செத்துருக்காங்க. தொடர்ந்து நடந்துக்கிட்டு இப்போ இந்த 24 பிப்ரவரியில பார்த்தீங்கன்னா அந்த சிவகாசி அருகே வெம்பக்கோட்டை ஒரே விபத்து, 10 பேர் பலியாகி. சசிகலா அது எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு, என்ன மாதிரி நடந்திருக்கு. அதுதான் இப்போ நீங்கள் சொன்னது தோழரெல்லாம் சொன்ன மாதிரி விருதுநகர் மாவட்டத்தில் 1087 பட்டாசாலைகள் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 2963 பட்டாசு கடைகள் வச்சிருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட தீப்பெட்டி ஆலைகள், இதில் லட்சக்கணக்கானோர் வேலை பார்க்குறாங்க. அப்போ இவர்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு உயிர் பலி ஏற்படுகிறது. இந்த காயமடைந்தவர்களை சிகிச்சைக்கு கொண்டு போகிற சிவகாசி மருத்துவமனையில் கடந்த ஒரு 8-10 ஆண்டுகளாகவே போதிய நிதியை ஒதுக்கலையா. அந்த மருத்துவமனையுடைய தீக்காய சிகிச்சை பிரிவு தமிழக அரசினுடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய அமைச்சரவை. எய்ம்ஸுக்கு நீங்க காட்டுறீங்க ஐயா, நீங்க வந்து இப்போ ஆரம்ப சுகாதார நிலையம் யாரும் நிதி ஒதுக்கணும்? அதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரியான இதில் கவனம் செலுத்தணும். இது மிகப்பெரிய இந்த குறு சிறு தொழில்களில் மிக அதிகமாக வருமானத்தை தேடி கொடுக்குற தொழிலாக இந்த பட்டாசு ஆலை தொழில்கள் இருக்கிறது. இது அரசுக்கு கூடுதல் வருமானம், மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு வரிகள் மூலமாக பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் போய் சேருது. அது இந்த தொழிலாளர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு உரிய வழிமுறைகளை அரசு காணவில்லை என்றால் இந்த அரசு எப்படி செயலாட்சிங்கிறது நம்ம மக்கள் ஏற்றுக்குவாங்க? நிச்சயமாக இல்லை. ஏன்னா இந்த கடந்த ஓராண்டு பொறுத்திருந்தாங்க. கடந்த 2 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் அனைவருமே போர்க்கொடி தூக்கிட்டாங்க. இந்த சூழலில் இப்படி போன்ற செயல்களை தடுப்பதற்கு, முழுமையாக இதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கு அரசு முன்முயற்சி எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய பின்னடைவை இந்த அரசு சந்திக்கும். மக்களுடைய கோபத்திற்கும் ஆவேசத்திற்கு இந்த அரசு ஆளாகும். முக்கியமான கருத்து. தோழர் பாலசுப்ரமணியன், உங்களுடைய நிறைவு கருத்தை வைங்க தோழர். நம்ம எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து இந்த தொழில் விபத்தில்லாத பட்டாசு தொழிலாக நடத்துவதற்கு உற்பத்தியாளர்கள், அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பெருமுயற்சி எடுக்க வேண்டியது. இந்த தொழில் ஒரு 100 ஆண்டுகாலமாக இந்த விருதுநகர் மாவட்டத்தில் 100 ஆண்டை நிறைவு செய்திருக்கிறது. ஒரு பாரம்பரிய மிக்க தொழிலாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய 100% பட்டாசு உற்பத்தி தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாவட்டமாக சிவகாசியாக இருக்கிறதுங்கிறது உலகம் அறிந்த செய்தி. இதை ஒரு
ஒரு தொழிலாக, வாழ்வாதாரமாக, தொழிலாளர்களுடைய பொருளாதார இந்த தொழில் முக்கியமாக ஒரு கேந்திரமான தொழிலாக பார்க்கப்படுது என்பதை அரசு அதனை தொடர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதலில் என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா, மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இந்த 2 அரசுகளும் சேர்ந்து செய்யக்கூடிய முயற்சிகளும் இருக்கு. அந்த முயற்சிகள்ல பிஜேபி அரசு கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் ஒரு கடுமையான நெருக்கடியை இந்த காலத்தில் கொடுத்திருக்கிறது. ஆர்வக்கம் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் மாநில அரசும் துறை சார்ந்த அதிகாரிகளை கொண்டு விபத்தில்லாத பட்டாசு தொழிலை நடத்துவதற்கும் தொழிலாளர்கள் உயிரிழப்பு இல்லாமல் நடத்துவதற்கு தினந்தோறும் ஆய்வுகளை செய்ய வேண்டும். தொழிலாளர்களை பயிற்சி கூடங்கள்ல மத்திய அரசு நிர்வகிக்கக்கூடிய பயிற்சி கூடம் அங்க இருக்கு. அந்த பயிற்சி கூடங்கள்ல தினசரி கொண்டு போய் தொழிலாளர்களை கொண்டு போய் உரிய முறையில் பயிற்சி கொடுக்கணும். கண்டிப்பா பயிற்சி கூடம் சும்மா பூட்டிதான் கிடக்கு. சரி, அப்போ பிரச்சனை எங்க இருக்குன்னா, தொழிலாளர்களுக்கான பயிற்சியும் ஆபத்தில்லாத தொழிலை உருவாக்குவதற்கு தொழிற்சாலை நிர்வாகம், தொழிலாளர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த தொழிலை எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு பட்டாசு தொழிலை உருவாக்க முடியும் என்பதை எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதற்கான முயற்சியை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு தான் முதல் பொறுப்பு இருக்கு. ஆகவே அந்த அரசாங்கம் ஒரு கூடுதலை முயற்சி எடுக்க வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கை. நிச்சயமாக நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு துரைக்கண்ணா சார், பொன்னில் சார், நம்ம வந்து ரொம்ப ஒரு இறுக்கமான மனத்தில் பிரபு சார் இந்த விஷயம் பேசணும். அரசு இதை ஏதோ ஒரு விவாத பொருளாக பார்க்க கூடாது. அறிக்கையும் கூட அதான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம பாலசுப்ரமணியம் சொன்னதால விஜயன், சண்முகம் இந்த 2 பேர் தான் கல்கத்தாவுக்கு 1900 போய் முதல்ல அங்க தொழிலை கத்துட்டு வந்து இந்த சிவகாசியில ஆரம்பிச்சாங்க. 1928 முதல் தீப்பெட்டி தொழிற்சாலை. இப்போ நூற்றாண்டை நெருங்குறோம் தமிழ்நாட்டுல. இந்த சிவகாசியில இந்த தொழிற்சாலைக்கு 100 ஆண்டு வரும்பொழுது இந்த தொழில் பாதுகாப்பான தொழிலா மாற வேண்டும் அப்படின்றதுதான் நம்மளுக்கு மரண ஓலமாக மாறி இருக்கிறது. உங்க பிரபு சார், அரசாங்கம் நினைத்தால் இனிமேல் ஒரு உயிரிழப்பு இல்ல, ஒரு காயம் கூட ஏற்படாம பண்ண முடியும். ஓகேங்களா? முக்கியமான கருத்து சொல்லிடுறேன் சார், நேரம் முடிஞ்சது. நேயர்களே, நம்ம இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். இறுக்கமான மனதோடு உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் விடைபெறுகிறேன். நன்றி.